நம்ம எல்லாரும் முழங்காற்படியிட்டு நம்முடைய தலைகளை தாழ்த்தி இந்த பரிசுத்த நாளின் காலை வேளையில் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்து கர்த்தரை மகிமைப்படுத்த, அவரை தொழுது கொள்ள, தேவனை உயர்த்துவதற்கு தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். கொஞ்ச நேரம் எல்லாரும் வாய்களை விரிவாய் திறந்து தேவனை மகிமைப்படுத்தும். நம்முடைய தேவன் ஸ்தோத்திரத்தில், துதியிலே பிரியப்படுகிற தேவன். கொஞ்ச நேரம் அவரை முதலாவது ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னம் எங்கள் நடுவில் இந்த காலை வேளையில் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஆவியானவருடைய வல்லமை, ஆவியானவருடைய மகிமை இந்த காலை வேளையில் ஒவ்வொரு மேலும் இறங்கி வருவதாக ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் எஜமானனே உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார், கனத்துக்கு உரியவராய் இருக்கிறார். அவருக்கு எல்லா மகிமை, கனம், புகழ் எல்லாவற்றையும் இந்த காலை வேளையிலே செலுத்தி அவரை பணிந்து கொள்ளதான் கர்த்தருடைய சமூகத்திற்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே நம் மௌனமாயிராதபடி இந்த காலை வேளையிலே மகிமையின் தெய்வத்தை, மாறாத தெய்வத்தை, சர்வலோகத்தின் அதிபதியாயிருக்கிறவரை உள்ளத்தின் நிறைவிலிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடுவிலே வருகிறவர் வந்திருக்கிறார், நம்மோடு கூட ஆளுகை செய்ய வந்திருக்கிறார், அவருடைய பிரசன்னத்தால் நம்மை மூட வந்திருக்கிறார். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நீர் பாராட்டின தயவுகள், நீர் பாராட்டின இரக்கங்கள், நீர் பாராட்டின மேன்மைகளுக்கு அளவே இல்லை ஆண்டவரே. அதை எண்ணி பார்க்கும் பொழுது கர்த்தரை நாங்கள் துதிக்காமல் ஆராதிக்காமல் இருக்க முடியாதப்பா. எண்ணி பார்த்து ஒவ்வொன்றாய் நினைத்து பார்த்து இந்த காலை வேளையிலே கர்த்தரை உயர்த்துவதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக, கர்த்தர் கிருபை தருவாராக. அவருடைய மேகம் இறங்கட்டும் ஐயா, எல்லாரையும் மூடட்டும் ஆண்டவரே. நன்றியுள்ள இதயத்தோடு கர்த்தரை ஆராதிப்பதற்கு, எதிர்பார்ப்போடு ஆராதிப்பதற்கு, ஆசையோடு ஆராதிப்பதற்கு ஒரு மேகம் இறங்கட்டும் ஐயா. ஆராதனையின் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையிலே மூடுவதாக ராஜா, மூடுவதாக. எங்கள் நடுவிலே வாங்கப்பா, ஆளுகை செய்யுங்கப்பா. வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையே. வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையே. ஆவியே, அபிஷேகியும் தூய ஆவியே, அனல் மூட்டும் தூய ஆவியே. அபிஷேகியும் தூய ஆவியே, அனல் மூட்டும் தூய ஆவியே. ஆட்கொள்ளும் தூய ஆவியே, அரவணைக்கும் தூய
அணைக்கும் தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, இயேசுவே ஆவியே, தூய ஆவியானவரே, ஊற்றிடுமே தூய ஆவியே, உணர்த்திடுமே தூய ஆவியே, ஊற்றிடுமே தூய ஆவியே, உணர்த்திடுமே தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, இயேசுவே ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, வழிகாட்டும் தூய ஆவியே, வழி நடத்தும் தூய ஆவியே, வழிகாட்டும் தூய ஆவியே, வழி நடத்தும் தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே. எல்லாரும் ஒரு நிமிடம் கரங்களை உயர்த்தி, தூய ஆவியானவரே எங்கள் நடுவிலே வாரும், உங்க வல்லமையால் இந்த காலை வேளையில நிரப்பும், எங்க பாத்திரங்கள் நிரம்பி வழிய பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வல்லமையை ஊற்றுவாராக. மன நிறைவோடு கர்த்தரை ஆராதிக்க, சந்தோஷமாய் ஆராதிப்பதற்கு தேவ வல்லமை எல்லாரும் இந்த காலை வேளை முதலாவது நிரப்பட்டும், நிரப்பட்டும் ஐயா. தேவநாமம் இந்த காலை வேளையில மகிமைப்பட வேண்டுமே. ஸ்தோத்திரம். எங்களை மிகவும் அதிகமாய் அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். எங்கள் வாழ்நாளிலே புதிய நாளையும் புதிய வாரத்தையும் கண்டு இந்த வாரத்தின் முதல் நாள் காலை வேளையில ஆண்டவருடைய சன்னிதானத்திற்கு வந்து கர்த்தரை மகிமைப்படுத்த, கர்த்தரை புகழ பாட எங்களுக்கு ஒரு கிருபை தந்திருக்கிறீரே. இந்த நாளுக்குரிய கிருபைகளை கர்த்தர் தாங்கப்பா. இந்த நாளுக்குரிய நன்மைகளை தாங்கப்பா. இந்த நாளுக்குரிய ஆலோசனைகளை தாங்கப்பா. இந்த நாளில நீர் எங்களை தாங்கி நடத்தும் ஆண்டவரே. ஆராதனையின் நாயகனாம் இயேசுவுக்கு மனமாற நாங்கள் ஆராதனையை கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் உள்ளங்களை ஆட்கொள்ளுவாராக. மன நிறைவோடு, உத்தமத்தோடு, உண்மையோடு, கருத்தாய் ஆராதிப்பதற்கு கர்த்தர் கிருபை தருவீராக. பாடுகிற பாடல்களை கர்த்தர் ஆசீர்வதியும்.
ஆவியோடு உண்மையோடு ஆண்டவரே உத்தமமாய் கர்த்தரை நாங்கள் பயத்தோடு ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்யும். ஆராதிக்கும் பொழுதே உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக, எங்கள் பிள்ளைகளை தொடுவதாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய மறுரூபத்தை இன்றைக்கு கர்த்தர் தரும்படியாய் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே சரீரத்திலே ஒரு விடுதலை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். பிரச்சனைகள் மாறுவதாக, ஆராதிக்கும் பொழுதே போராட்டங்களை கொண்டு வருகிற சகல காரியங்களும் அகன்று போகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நிறைவானதை தருகிறவர் எங்கள் நடுவிலே வந்திருக்கிறீர். நிறைவானவர் தம்முடைய வல்லமையால் நிரப்புவாராக. எங்கள் பிள்ளைகளை வல்லமையினாலே வரங்களினாலே இந்த காலை வேளையிலே அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே. எல்லா விசுவாச பிள்ளைகளையும் துரிதப்படுத்தி கர்த்தர் கொண்டு வாரும். புதிய மக்கள் இந்த நாளிலே வந்து இணைந்து தேவனை மகிமைப்படுத்த ஆராதிக்க உம்முடைய மகிழ்ந்து கலிகூற கர்த்தர் கிருபை செய்யும். நம்முடைய வார்த்தைகளை கொண்டும் கர்த்தர் எங்களோடு கூட பேசும். தெய்வ சத்தத்தை கேட்பதற்கு எங்கள் செவிகள் இருதயங்கள் திறக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஆராதனை முழுவதும் உமக்குரியது. மனித சித்தங்கள் எண்ணங்கள் விருப்பங்கள் வேண்டாம். நீர் என்ன நினைக்கிறீரோ அதை செய்யுங்கப்பா. எப்படி நடத்த விரும்புகிறீரோ அப்படி இந்த காலை வேளையில் நடத்துங்க ஆண்டவரே. நாங்கள் சிறுகணும், நீங்கள் பெருகணும் ஆண்டவரே. உங்கள் நாம மாத்திரம் உயர்த்தப்படுவதற்கு எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி கல்வாரி அண்டையில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் வழி நடத்துவீராக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துதலை நான் சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபை உள்ளவர். இன்னொரு வாரத்தையும் கர்த்தர் நம்முடைய வாழ்நாளிலே கூட்டி கொடுத்து இந்த முதல் நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திற்கு வந்து கர்த்தரை பாட உயர்த்த ஆராதிக்க தேவன் நமக்கு நல்ல கிருபை தந்திருக்கிறார், வாய்ப்பை தந்திருக்கிறார். ஆகவே சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு சேர்ந்து பாடும். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார் ஏனென்று சொன்னால் ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில் நான் பாடுவேன். என்னை தூக்கி எடுத்தவர், எனக்கு ஒரு மேன்மையை கொடுத்தவர், எனக்கு ஒரு அழகை கொடுத்தவர், அவருடைய பரிசுத்த நாமத்தை நான் ஒன்று சேர்ந்து உயர்த்துகிறேன், ஆராதிக்கிறேன் என்று சொல்லி சந்தோஷமாய் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டான், பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார், பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில்.
இந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். தந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆகினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆகினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். ஹல்லேலூயா. தினந்தோறும் நம்மை பாட வைக்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் அவருக்கு பிரியமில்லாதது இருந்தது, அத்தனையும் நீக்கி போட்டு எத்தனையோ கிருபையை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் தந்திருக்கிறார். அதை நினைத்து பார்த்து ஆண்டவரை துதிக்க ஆராதிக்க நீங்களும் நானும் கடமைப்பட்டிருக்கிறோம். என்னாலுமே துதிப்பாய், என் ஆத்துமாவை நீ என்னாலுமே துதிப்பாய். இந்நாள் வரைக்கும் நம்மளை காத்திருக்கிறாரே, நடத்தி இருக்கிறாரே, அதுக்கே நாம் எவ்வளோ சொல்லி கர்த்தரை துதிக்கணும், பாடணும். சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என்னாலுமே துதிப்பாய், என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். என்னாள் வரையிலே உன்னத நான்
செய்த இந்நாள் வரையிலே உன்னத நான் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாது எந்நாளுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பாய். பாவங்கள் எத்தனையோ நினையாதிருந்தாரும் பாவங்கள் எத்தனையோ பாழான நோயை அகற்றி குணமாக்கி பாழான நோயை அகற்றி குணமாக்கி பாரினில் வைத்த மதயவை நினைத்து எந்நாளுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பார். எத்தனையோ கிருபை உன்னுயிர்க்கு செய்தாரே எத்தனையோ கிருபை. நித்தமுனை மூடி சூட்டினதும் அன்றி நித்தமுனை மூடி சூட்டினதும் அன்றி செத்திடாதபடி ஜீவனை மீட்டதால் எந்நாளுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பாய். நன்மையாலுன் வாயை நிறைத்தாரே பூர்த்தியாய் நன்மையாலுன் வாயை. உன் வயது கழுகை போல் பலம் கொண்டு உன் வயது கழுகை போல் பலம் கொண்டு இன்னும் இளமை போலாகவே செய்ததால் எந்நாளுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பார். பூமிக்கும் வானத்துக்கும் உள்ள தூரம் போலவே பூமிக்கும் வானத்துக்கும் சமீபயமுள்ளவர் மேலவர் அருள் சமீபயமுள்ளவர் மேலவர் அருள் சாலவும் தங்குமே சத்தியமே இது எந்நாளுமே துதிப்பார். ஏன் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பாய். மன்னிப்பு மாட்சிமையா மாதேவனருளும் மன்னிப்பு மாட்சிமையா எண்ணுவாயோ கிழக்கும் மேற்கும் தூரமே எண்ணுவாயோ கிழக்கும் மேற்கும் தூரமே மண்ணிலுன் பாவம் மகன்ற தூரமே எந்நாளுமே துதிப்பான். ஏனாத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பான். தந்தை தன் பிள்ளைகளுக்கு தயவோடிரங்கானோ தந்தை தன் பிள்ளைகளுக்கு எந்த வேளையும் அவரோடு தங்கினாள் எந்த வேளையும் அவரோடு தங்கினாள் சொந்தம் பாராட்டியே தூக்கி சுமப்பாரே எந்நாளுமே துதிப்பார்.
என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். இந்நாள் வரையினில் உன்னத நான் செய்த இந்நாள் வரையினில் உன்னத நான் செய்த நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். அல்லேலூயா. கர்த்தர் பாராட்டின தயவுகளை என்னாலும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் நினைத்து பார்க்கும் அந்த பாடலில் சொல்கிற ஒவ்வொரு காரியங்களை அப்படி நினைச்சு பார்க்கும் பொழுது தேவன் எவ்வளவு நல்லவராய் இருந்திருக்கிறார், எவ்வளவு அற்புதமாய் நம்மை நடத்தி இருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லி பாடி மகிமைப்படுத்துவோம். ஒரு பலிபீடத்தை, நன்றி பலிபீடத்தை கட்டி இந்த காலை வேளையில் அவரை நாம் பணிந்து கொள்ளுவோம். கர்த்தர் செய்த உபகாரங்களை ஒரு நாள் நாம் மறவாதபடி அவரோடு நடக்க கர்த்தர் கிருபை தருவாராக. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், எஸ், நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். எஸ் டாடி, செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்போம், சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்போம், சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் புனித ரத்தம் நீர் ஊற்றினீரே.
புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் புனித ரத்தம் நீர் ஊற்றினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றினீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. எதிராய் வாழ்ந்து வந்த இவ்வுலகை ஒப்புரவாக்கினீரும் இரத்தத்தால். எதிராய் வாழ்ந்து வந்த இவ்வுலகை ஒப்புரவாக்கினீரும் இரத்தத்தால். தூரம் வாழ்ந்து வந்த எங்களையே அருகில் கொண்டு வந்திராவினார். தூரம் வாழ்ந்து வந்த எங்களையே அருகில் கொண்டு வந்திராவினார். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகளை தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகளை தந்தீரையா. ஓடும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர், வாழ தேவையான வசதி தந்தீர். இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர், வாழ தேவையான வசதி தந்தீர். கடுமையாக தினம் உழைக்க வைத்தீர், கடனே இல்லாமல் வாழ வைத்தீர். கடுமையாக தினம் உழைக்க வைத்தீர், கடனே இல்லாமல் வாழ வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. அல்லேலூயா. நமக்காய் இயேசு ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தத்தில் நமக்கு சுகம் உண்டு. ரத்தம் நம்மை பாதுகாக்கும், அதிகாரம் தரும், அதிசயம் நமக்காய் செய்யும், விடுதலை தருகின்ற இயேசுவினுடைய ரத்தம் இந்த காலையில் நம்ம எல்லாருக்கும் எந்த பகுதியிலெல்லாம் தோல்வி மேல் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறோமோ அந்த பகுதிகளிலே வெற்றி மேல் வெற்றி தருகிற, பலவீனத்தை எல்லாம் நீக்கி பலவானாய் மாற்றுகிற இயேசுவின் ரத்தம் இந்த காலைவேளை நம்மை சுகமாக்கட்டும், நம்மை விடுதலையாக்கட்டும். அந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம்.
ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், எதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், எதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம், நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம், நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம், நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம், நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், பிரிவினை நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பிளவுகள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பிரிவினை நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பிளவுகள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒப்புரவாக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒரு மனமாக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒப்புரவாக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒரு மனமாக்கிடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், குற்றமில்லா இயேசுவின் ரத்தம் ஜெயம், குறை
ரத்தம் ஜெயம், விலையேற பெற்ற ரத்தம் ஜெயம், விண்ணகம் நடத்திடும் ரத்தம் ஜெயம், விலையேற பெற்ற ரத்தம் ஜெயம், விண்ணகம் நடத்திடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளில் நாம் கடந்து போகிற பாதைகளை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்னை விட்டு விலகி அப்புறம் போகிறாரோ, என்னை கண்டும் காணாதவர் போல போகிறாரோ என்று சொல்லி நமக்கு எண்ணங்கள் தோன்றும். நம்முடைய சிந்தனைகளில் அந்த எண்ணங்கள் வரும். ஆனால் ஒன்றை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மீது நோக்கமாயிருக்கிறவர், அவருடைய நினைவெல்லாம் நம்ம மேல தான். அது மாத்திரமல்ல, நம்முடைய நினைவுகள் என்ன என்பதையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவர் யார் தெரியுமா? நம்மை காக்கின்றவர், நம்மை உருவாக்குகிற தெய்வம், தோளின் மேலே நம்மை சுமக்கிற ஒரு நல்ல தெய்வம். இந்த தேவனை நாம் தஞ்சமாய் பெற்றிருப்பது நம்ம ஒவ்வொருவருக்கும் கிடைத்த அனந்த பாக்கியம். தள்ளாடும் போது நம்மை தூக்கி சுமக்கிறவர், நாம் இடறி விழுகிற நேரத்தில் நம்மை தாங்குகிற ஒரு நல்ல நேசர். அந்த பாடலை உணர்ந்து அன்றைக்கு மோரியாவில் ஆபிரகாமை ஆண்டவர் காணாதவர் போல் இருந்தார். ஆனால் ஈசாக்குக்கு ஒரு ஆட்டை கத்தர் ஆயத்தப்படுத்தி அவனுக்கு மறுரூப வாழ்வை கத்தர் கொடுத்தவர், பழுகி பெருக செய்தவர். இன்றைக்கு அதே தேவன் தான் நம்முடைய தேவன், நாம் சேவிக்கிற தேவனும் அதுதான். அன்றைக்கு கப்பலுடைய அடித்தளத்தில் பிரச்சனைகளை பார்த்து காணாதவர் போல அவர் அயர்ந்தார் என்று சொல்லி நினைச்சாங்க. ஆனால் எழுந்து வந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லி அதட்டினார். காற்றும் கடலும் அகன்று போய் அக்கறை போய் சேர கர்த்தர் உதவி செய்தார். நம்முடைய வாழ்க்கையில் எதிர்காற்றுகள் வீசலாம், ஆனால் ஒரே ஒரு வார்த்தை அவர் சொல்லுவார். ஆனால் எல்லாம் அடங்கி போய் சுமூகமாய் அக்கறையிலே போக உதவி செய்கிற நம்முடைய தேவன் இருக்கிறார். உயர்த்தி பாடுவோம். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். ஆமென். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார்.
ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பழுகி பெருக செய்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பழுகி பெருக செய்தார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல என்றார். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல என்றார். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல அயர்ந்தார். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல் அயர்ந்தார். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போலிருந்தார். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போலிருந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பழுகி பெருக செய்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பழுகி பெருக செய்தார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நம்மை காக்கிற ஒரு தெய்வம் நமக்கு இருக்கிறார். நாம் தனிமை இல்லை, நாம் தனிமை இல்லை. நம்மோடு கூட சர்வ வல்லவர் இருக்கிறார். சர்வ வல்லவர் இருக்கிறார்.
சில நேரங்களிலே ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கே பதில் கொடுக்காதது போல, தூரமாய் அவர் விலகி நிற்பது போல, எந்த பதிலும் நமக்கு வராதது போல சில சூழ்நிலைகள், சில காலகட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் தேவன் ஒருபோதும் கண்டு கொள்ளாதவர் அல்ல. ஒரு நாள் நம்மை விட்டு விலகி போகிறவர் அல்ல. நம்முடைய சூழ்நிலைகளை நன்றாய் அறிந்தவர், நன்றாய் புரிந்தவர், நமக்கு என்ன வேணும் என்பதை முன்குறித்தவர் அவர்தான். ஆனால் சில நேரத்தில் அந்த பாதையில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை தேவன் பார்க்கிறார். எப்படி அதில் நாம் நடந்து வருகிறோம் என்பதை தேவன் பார்க்கிறவர் மாத்திரமல்ல, சில நேரங்களிலே தள்ளாடுகிற சூழ்நிலை வந்துவிட்டால் ஓடி வந்து அணைத்து கொள்ளுகிற தேவன், ஓடி வந்து அணைத்து கொள்ளுகிற தேவன். இளையகுமாரன் தகப்பனுடைய ஆலோசனைகளை, தகப்பனுடைய நல்ல சொற்களை கேட்காதபடி நண்பர்களுடைய வார்த்தைகளை, நண்பர்களுடைய ஆசையான இச்சையான ஆலோசனைகளை கேட்டு எல்லா சொத்தையும் அவன் கொண்டு போய் அளித்தாலும் தகப்பனுடைய அன்பு அவனை வெறுக்கவில்லை, அவனை தள்ளவில்லை. அவனுக்கு ஒரு புத்தி தெளிந்த போது அவன் மனதில் நினைக்கிறான், எனக்கு மட்டும்தான் சாப்பாடு இல்லை, பசியினால் நான் வாடுகிறேன். ஆனால் என் தகப்பனுடைய வீட்டில் வேலைக்காரர்களுக்கு கூட ஒரு நல்ல உணவு இருக்கிறதே, நல்ல உடை இருக்கிறதே, ஆனால் எனக்கு இல்லையே. ஒன்று செய்கிறேன், தகப்பனிடத்தில் போய் உம்முடைய வேலையில் என்னை வைத்து கொள்ளும் என்று சொல்லி கேட்பேன், அப்ளை பண்ணுவேன் என்று சொல்லி அவன் வருகிறான். அது இந்த சிந்தனையோடு தான் அவன் வந்தான். அவனுடைய எதிர்பார்ப்பு அதுதான். தகப்பன் வீட்டில் வேலைக்காரனாக இருந்தால் போதும், எனக்கு 3 நேரம் சாப்பாடு கிடைக்கும், எதையும் நான் யோசிக்க வேண்டியதில்லைன்னு நினச்சான். ஆனால் அவனுடைய எதிர்பார்ப்பை கர்த்தர் எப்படி மாற்றினார் தெரியுமா? தகப்பனிடத்தில் அவன் வந்தபோது தகப்பன் சொல்கிறான், வேலைக்காரனாக இல்லைப்பா, எல்லாத்தையும் நீ இழந்துட்ட, என் கூட தான் இருந்த, ஆனால் இடையில் என்னை விட்டு விலகி போய் விட்டாய். ஆனாலும் குமாரனுடைய அந்தஸ்துக்கே நான் உன்னை வைக்கிறேன், குமாரனுக்குரிய அதிகாரத்தையே நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி வேலைக்காரத்தில் சொல்கிறான், உணவை கொளுத்த கன்றை அடியுங்கள், கைக்கு மோதிரம் போடுங்கள், அவனை குளிப்பாட்டுங்க, கால்களுக்கு நல்ல பாதரட்சிகளை உடுத்துங்க, நாம் சந்தோஷப்படுவோம் என்று சொல்லி சொல்லுகிறான். இன்றைக்கு அதே பாசத்தை தான் கர்த்தர் நம்மேல வைக்கிறார். நாம் எவ்வளவு விலகி ஓடினாலும், நாம் எவ்வளவு தவறு செய்திருந்தாலும் திரும்பி வரும்போது மகனாகவே மகளாகவே ஏற்றுக்கொள்ளுகிறார். அவருடைய அன்பை போல ஒரு பெரிய அன்பு இந்த பூலோகத்தில் எதுவுமே இல்லை. அவ்வளவாய் நேசிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் திருப்பி பாருங்க. ஆண்டவர் பாராட்டின தயவுகளுக்கு, இரக்கங்களுக்கு முடிவே இல்லாமல் எத்தனை காரியம் செய்திருக்கு. ஆனால் இன்னைக்கு நடக்காததை பார்த்து சில நேரத்தில் நாம் சோர்ந்து போகிறோம், தளர்ந்து போகிறோம். ஆனால் இதுவரைக்கும் எவ்வளவு அற்புதங்களை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார், எவ்வளவு அதிசயமான காரியங்களை செய்து நம்மை நடத்தி வந்தாரே. அந்த அன்பை கொஞ்சம் நினச்சி பார்த்து, ஆண்டவரே நீர் பாராட்டின தயவுகளுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லி உண்மையாக உணர்ந்தபடியே கர்த்தரை நாம் ஆராதிக்கலாமா? என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் அகிலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாற
ஆண்டவரே மாறவே இல்லை, கூட இருந்தாரே. மாறாமலே உடனிருந்தே விலகாமலே நடத்தி வந்தே ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. சொல்லுங்க. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால் வழியறியா அலைந்த என்னை கண்டீரே ஆமெனப்பா. உம் கைகளால் ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. சறுக்குகளும் கண்ணீரும் விழுந்திட்ட என் நிலையை சொல்லுங்க. சறுக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தீர். துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. சொந்தமான பிள்ளையாக தகப்பனைப் போல் இயேசுவே சுமந்தீரே. சொந்தமான பிள்ளையாக தகப்பனைப் போல் இமை பொழுது என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்துக் கொள்வீர். இமை பொழுது என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்துக் கொள்வீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவு நான் தகுதியும் இல்லை. எல்லாரும் ஒரு விஷயம் சொல்லுங்க. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவு நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தே விலகாமலே நடத்தி வந்தீர். மாறாமலே
நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு ஆச்சரியமாய் அதிசயமாய் மாறினதற்கு காரணம் இயேசு ஒருவர் மட்டும்தான். அவர் வராம இருந்திருந்தா நம்முடைய வாழ்க்கையினுடைய அழகெல்லாம் கெட்டு போயிருந்திருக்கும், நாறி போயிருந்திருக்கும். ஆனால் இயேசு என்னைக்கு உள்ளே வந்தாரோ அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய குடும்பத்தை அழகுபடுத்தி பார்க்கிறவர் அவர்தான். ஆச்சரியமானவர், தம்முடைய பிள்ளைக்கும் ஆச்சரியமானதை செய்கிறவர். அதிசயமான தேவன் தம்முடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில அதிசயத்தை செய்து கொண்டே இருக்கிறார், இன்னமும் செய்ய போகிறார். வேத வசனம் சொல்லுகிறது போல, இதிலும் மேலானவைகளை நீ காண்பாய். இதுவரைக்கும் பார்த்ததை விட மகிமையானதை கர்த்தர் காண செய்வார். வாக்குரைத்தவர் உண்மை உள்ளவர். வாக்கிலிருந்து அவர் மாற மாட்டார், தவற மாட்டார். நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அவருக்கு ஒப்பு கொடுத்து நடப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த புதிய வாரத்தின் முதல் நாளிலும் சேர்ந்து கர்த்தரை நாங்கள் பாடி ஆராதிக்க உதவி செய்தீரே. உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தால் எங்களை மூடினீரே. உங்கள் ஆளுகைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் தொற்றிருக்கிறீர். இன்றைக்கு ஒரு பெரிய மறுரூபத்தை கர்த்தர் கொடுக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆராதனையில் இடைப்பட்ட தேவன் தொடர்ந்து இடைப்படுவாராக. எங்களோடு கூட கர்த்தர் பேசுவாராக. தெய்வ சத்தத்தை கேட்க ஆவியானவர் எங்களுக்கு கிருபை செய்யும். முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.